வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தாளிக்க தேவையான பொருட்கள்: எண்ணெய் 2 டீஸ்பூன், தண்ணி 1 கப் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, 3 தக்காளியை சாப் பண்ணியிருக்கேன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, புதினா ஒரு 10 இலைகள், பச்சை மிளகாய் 2, 3 பல் பூண்டு, இஞ்சி 1 இன்ச். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 தக்காளி சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா ஜூஸியாகணும். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்தது அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் நல்லா கொதிக்க விட போகிறேன். 10 நிமிஷம் கழித்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கலந்து விட்டுருங்க. நம்ம குருமா இப்போ தயாராகிடுச்சு. இதை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.